மத்திய அமைச்சர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு சார். இல்லை, ராஜினாமா செய்தது, அதாவது மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்தது வரவேற்கத்தக்கது. பட் இது ஒன்று மட்டும் வந்து நீட்டுக்கான ஒரு சொல்யூஷன் இல்லை. நீட்டு வந்து தேவையில்லைங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. நீட்டு வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோருக்கு எதிரானது. இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு நீட்டு தேவையில்லைங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. நீட்டு வந்து இந்த ஒரு ராஜினாமாவை வைத்து நீட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு. ஆனால் இந்த ராஜினாமா ஒன்றும் அது சொல்யூஷன் இல்லை. இது ஒரு ராஜினாமா வச்சு இந்த மொத்த போராட்டத்தையும் அவங்க வந்து சப்சிடைஸ் பண்ண முடியாது. இது நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அதில் தான் நம்மளும் இருப்போம். மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு இது ஒரு வெற்றியாக இருக்கும்ல சார்? இல்லை, கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக மாணவர்களுடைய கடுமையான போராட்டம். மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு செவிசாய்த்து இருக்கிறது. பட் இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லை, அது வரவேற்கத்தக்கது. இல்லை, இப்போ நீட்டு வேண்டாம், நீட்டில் தவறு நடக்குதுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் கழிச்சு 3 வருடம் 4 வருடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு ராஜினாமா வச்சு இதை கவர் அப் பண்ணுறது மட்டும் இதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஒரு ராஜினாமா வச்சு மட்டும் இதை கவர் பண்ணுறது சொல்யூஷன் இல்லை. கண்டிப்பாக இதில் நிரந்தர தீர்வாக நீட்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. 3 வருடமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பதில் இருக்கு? இப்போ 3 வருடமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தவறான பரீட்சையில் நிறைய பேர் மேலே வந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கீழே போயிருக்கலாம். அவர்களுக்கு தேவையான உரிமை, தேவையான படிப்பு கிடைக்காம இருக்கலாம். இதற்கு யார் பதில் சொல்லுவோம்? இதற்கு வந்து ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்ல. ஒரு ராஜினாமா எப்படி இதுக்கு தீர்வாகும்? அதனால கண்டிப்பாக வரவேற்கும். இது அந்த ராஜினாமா வரவேற்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லை. நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். நீட்டே வேண்டாம். நீங்கள் வந்து முதல் வருடம் தவறு நடக்குது, 2வது வருடம் தவறு நடக்குது, 3வது வருடம் உச்சநீதிமன்றம் கடந்த வருடமே நிப்பாடி இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் வந்து தவறு நடந்த பிறகு அதை வந்து மூடி மறைக்கிற வேலைகள் தான் நடந்திருக்கு. இப்போ வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லை. ஆனால் இது வந்து மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. பட் இது ஒன்று மட்டுமே சொல்யூஷன் இல்லை. நீட்டு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போசிஷன் பார்ட்டியோட பெரிய டிமாண்ட் என்னன்னா, நாட் ஒன்லி தர்மேந்திர பிரதான், ஹோம் மினிஸ்டர் ஷுட் ரிசைன். அது சொல்றாங்களே சார். இல்லை, நம்ம வந்து இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய இவங்களோட தவறான கொள்கை முடிவு எல்லாத்துலேயும் வச்சு நம்ம வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றது நம்மளுடைய பிரதான கோரிக்கை. கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துகிட்டு வராமல் நம்ம இவ்வளோ பிரச்சனையில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாணவர்கள் எல்லா தரப்புலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும், நீட்டு தேவையற்றது, இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் முதல் கட்டமாக இதற்கு இந்த ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டை ரத்து செய்யப்படணும். இது அனைத்தும் வந்து ஒன்றிய அரசு விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த ராஜினாமா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.